ஏழரை சனி காலத்திலிருந்தே தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது மாற்றம் ஏற்படும் சொல்லி எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள நீங்களும் மிக முக்கியமானவர்கள். ஏன்னா சனி கொடுத்திருந்த பாடங்களும் சனி கொடுத்த அதிர்வலைகளும் சனியால் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல்களும் கொஞ்சம் நெஞ்சமானது இல்லை. 7.5 வருஷம் வாழ்க்கை என்பது தனுசு ராசிக்காரர்கள் யாரை கேட்டிருந்தாலும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்ற மாதிரி சனி நடக்கும் பொழுது பொண்ணு இழக்கிறியா அல்லது பொருள் இழக்கிறியா அல்லது உயிர் இழக்கிறியான்னு கேட்கும். ஒண்ணு தேவையில்லாத பொருள் செலவு, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பணம் வரையும், அப்படி இல்லைன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு சில கர்மகாரியம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இது ஏழரை சனி யாருக்கு நடந்தாலும் நான் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இது. எதையாவது ஒண்ணு இழந்திருக்கணும் அல்லது எதுவுமே கிடைக்காம அந்த இழப்புக்கு ஒப்பான ஒரு வழிகளை அனுபவிச்சிருக்கணும்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஏழரை சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த சனி முடிஞ்சு 2.5 வருஷம் ஆகுது. அந்த 2.5 வருஷம் ஆனாலும் கூட தனுசு ராசிக்காரர்களை நீங்க யாரை கேட்டு பார்த்தாலும் தெளிவா இருக்கீங்களான்னா சத்தியமா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா கூட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் எங்களுக்குள்ள ஏற்படலையே, எடுக்கிற முயற்சிகள் தடையாதானே இருந்துட்டு இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு கஷ்டத்தோட தானே நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் புலம்புன பல பேர் உண்டு. பட் அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு எண்ணிலடங்காத திருப்பத்தையும் ஒரு பெரிய வசந்தத்தையும் தரக்கூடிய அடிப்படையில தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வருதுங்க. ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய சத்ரு ஸ்தானத்துல இருந்த குரு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்துக்கு வரார். 6ல குரு இருக்கும் போதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடம்பு போடு பாடா படுத்துச்சு. 6ல குரு இருந்துச்சுன்னா நிறைய மருத்துவ செலவுகள், வைத்திய செலவுகளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. நிறைய போட்டி, பொறாமை, நிறைய சண்டை, யார் கூட பேசினாலும் விரோதியா மாறிடுவீங்க. நிறைய பேர் ஒன்னா இருந்தவங்கலாம் தனுசு ராசி கடந்த 1 வருஷத்துல நிறைய பிரிஞ்சிங்க. நிறைய நம்பிக்கையா அன்பா இருந்தவங்கலாம் உங்களுக்குள்ள நிறைய புரிதல் இல்லாத சிக்கல்களை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், லவ்வர்ஸா இருக்கலாம், ஈவன் ஏன் கல்யாணம் ஆனவங்களா கூட இருந்தாலும் சரிதான். அப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடை தரக்கூடிய அடிப்படையில 7ல குரு வரார். குறிப்பா 7.5 சனி முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய முத்தான முதல் குரு பெயர்ச்சி உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்து குரு. இந்த 7ல குரு இருக்கக்கூடிய காலகட்டம் முதல்ல திருமண ஸ்தானத்துல இருக்கிறதுனால கல்யாண விஷயத்துல தடைகளை சந்தித்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல கல்யாணம் நடக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சு வாழ்ந்தவங்க, விவாகரத்து வரைக்கும் போனவங்க எல்லாம் கூட திரும்ப சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். காதலர்கள் வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போனீங்க கடந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல. அவங்களுக்குள்ளெல்லாம் திரும்ப வந்து ஒரு புதிய காதல் மலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிந்த காதலை திரும்ப ஒண்ணு சேருவதற்குரிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையை தொலைச்சவங்க, குடும்பத்துல பல்வேறு சிக்கல்களை அனுபவிச்சவங்க, குடும்பத்துல எனக்கு நல்லா இருக்கு சார், நான் நல்லா இருக்கேன், வீட்டுல சரியில்லை, அம்மாவுக்கு சரியில்லை, அண்ணனுக்கு சரியில்லை, தங்கைக்கு சரியில்லை, மனைவிக்கு சரியில்லை, குழந்தைக்கு இப்படிதான் தனுசு ராசியோட மனநிலையே இருக்கும். தனக்காக எப்பவுமே நீங்க வாழ்ந்தது கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, தனுசுன்னா வில்லு, அர்ஜுனன் பிறந்தது. அந்த வில்லுன்றது என்னன்னா தான் வளைஞ்சு கொடுத்து அந்த அம்பை தள்ளி விடுமே தவிர அந்த வில்லு முக்கியமா பார்க்கும் பொழுது அந்த காண்டிமும் வளையும், அதுல இருந்து புறப்படக்கூடிய அம்பு தான் வெளியில ஒரு பெரிய தொலைவுக்கு போகும். அதே தான் நீங்களும் அடுத்தவர்களுக்காகவே உங்க தோலை கொடுத்து சுமை தாங்கியா சுமை தூக்கியா தான் இருந்துட்டு இருந்தீங்க. இன்ன வரைக்கும் சரி, என் பிள்ளைக்காக வாழறேன், என் பொண்டாட்டிக்காக வாழறேன், என் குழந்தைகளுக்காக வாழ்றேன் அப்படிதான் நீங்க சொல்லணுமே தவிர உங்களுக்காக நீங்க வாழ்ந்தீங்களான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. பட் ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கான வாழ்வை நீங்கள் தொடங்குவீர்கள். மிக குறிப்பா பார்க்கும் பொழுது ராசியை குரு பார்க்கிறார். முதல் பார்வையா ராசியை பார்க்கும் பொழுது உடம்புல இருந்த பிரச்சனை சரியாக போகுது. ரொம்ப நாளா வைத்தியம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் எல்லாம் பகலவன கண்ட பனி போல மாறிடும். எலும்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருந்தவங்க, மனப்பதட்டம் மனபயத்தோட வாழ்ந்தவங்க, மரண பயம் இருந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த காலகட்டம் ஒரு பெரிய தெளிவை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா ஒரு ரீபார்ன், ஒரு ரீபர்த் மாதிரி உங்களுக்கு அமையும். அதே மாதிரி வாக்குல இருந்த தடுமாற்றங்கள் எல்லாமும் விலகும். பணத்தட்டுப்பாடுகள் எல்லாம் சரியாகும். குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சு நல்லதொரு தீர்வை ஏற்படுத்தி குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமான சூழலை நீங்கள் உருவாக்க போறீங்க. 3ல ராகு, 3வது இடத்துல ஆட்சி பெற்ற சனி வாக்கியப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக தைரியத்துக்கு குறவே இல்லைங்க. 7 சனி நடக்கும் போதெல்லாம் எதெல்லாம் பண்ண முடியலையோ அல்லது எதெல்லாம் பண்ணி நீங்க பயந்துட்டு இருந்தீங்களோ, பதட்டமா இருந்தீங்களோ அது எல்லாமே விலக போகுது. ரொம்ப குறிப்பா உங்களை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் தவிடு பொடியாவாங்க. அப்போ நிறைய பேர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நிறைய பேர் உங்களை டம்ப் பண்ண பார்த்தாங்க, நிறைய பேர் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம பின்னாடி பல சூழ்ச்சிகளை பண்ணி உங்களை எப்படியாவது அந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்பலாமான்லாம் போராடினாங்க. இனிமேல்லாம் முடியாது. ஏன்னா இனிமேல் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா 7ல குரு வந்து உங்களை பலப்படுத்திட்டாரு. அப்போ உங்கள்கிட்ட எதிர்த்து நின்றவங்க எல்லாம் உங்கள்கிட்ட சரணடைகிறதுக்குரிய ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்க போகிறது. உங்களை பார்த்து விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் உங்களை கையெழுத்து கும்புற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வளரும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் இந்த வருஷத்துல அமையும். மே 11க்கு பிறகு நீங்கள் எண்ணக்கூடிய கனவு தொழில் அமையும். ஏற்கனவே நான் 2 பிசினஸ் பண்றேன்னா அது வந்து 10 பிசினஸா பண்ற அளவுக்கான யோகம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. வீடு வாங்கணும்னு நினைச்ச உங்களுடைய கனவுகள் நனவாகும். நிறைய பேர் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை போவீங்க. அதே மாதிரி
வண்டி வாகனம், பழைய வண்டி வாகனத்தை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களாம் புது வண்டி வாகன சேர்க்கை அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நிறைய பயணங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல அமையும். அந்த பயணத்துல களைப்பு இல்லாத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் நிறைய அமையும் இந்த காலகட்டத்துக்கு. குறிப்பா பார்க்கும் பொழுது கல்யாணம் ஆகி இந்த 8 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லி தனுசு ராசி ஏழரச்சனி ஆரம்பிச்சதுல இருந்து யாருக்கெல்லாம் கஷ்டம் இருந்துச்சோ சத்தியமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் முருகப்பெருமானே குழந்தையாக பிறப்பார். ஏன்னா குரு பலர் நேரடியா ராசியை பார்க்கிறார். மெடிக்கலி ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த மருத்துவ ரீதியா சில முயற்சிகளை பண்ணி, இயற்கையா சில முயற்சிகளை பண்ணி கூட எங்களுக்கு வந்து ஒரு தடையா இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் அந்த புத்திர சோகம் முடிவுட்டு வரும். புத்திரத்தால் உங்களுக்கு மறுமலர்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகும். பிள்ளைகளுடைய எஜுகேஷன் வைஸ் ஏதாவது நீங்க நல்ல ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை பெற்றுத்தரும். தென் திடீர் ஒரு வரவு, திடீர் வளர்ச்சி, திடீர் புகழ், திடீர் பொறுப்பு வரும். நீங்கள் எதிர்பார்த்து இந்த 8 வருஷத்துல உழைச்சிட்டு நீங்க ஒரு போஸ்டிங் கேட்டிருந்தா கூட உங்களுக்கு பொலிட்டிக்கலி இருந்தா கூட கிடைச்சிருக்காது. அல்லது நீங்க எந்த துறையில இருந்திருந்தாலும் சரிதான், சார் நான் உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், அதுக்காக ஒரு ரெகனைசேஷன் கூட கிடைக்கலையே நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் மே 11க்கு பிறகு புதிய பொறுப்புகளும் புதிய புகழும் உங்களை அலங்கரிக்க போகுது அப்படின்னே சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி 6ல் இருந்த குரு கடன் சுமைகளை ஏற்படுத்தி இருப்பார் தனுசு ராசிக்கு. பொருளாதார மந்தத்தன்மை, நெருக்கடி, கொடுக்கல் வாங்கல சிக்கல், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி இருக்கும். அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். ஹெல்த் வைஸ்ல இருந்த பிரச்சனை சரியாகவும், பணம் கொடுத்துட்டு வராம பணம் வரும், வாங்கிட்டு கடன் கட்ட முடியலன்னா சரியா கட்டுவீங்க. கிரெடிட் கார்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாகவும், லோன் இஷ்யூ இருந்துச்சுன்னா சரியாகவும், டாக்குமெண்ட் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணி பெண்டிங்ல இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. முன்னாடி சொன்ன மாதிரி 7ல குரு வர்றதுனால கல்யாண விஷயம் உங்களுக்கு சூப்பரா கூடி வரப்போகுது. நிறைய காதல் வந்து வெற்றி அடையும் இந்த வருஷத்துல. 8வது இடத்துல இருந்து வந்த கொடுக்கல் வாங்கல் சிக்கல்களும் சரியாகும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இருந்தா சாதக தீர்ப்பை பெற்று தரக்கூடியதா இருக்கு. 9ல கேது, அப்பாவோட உடல் நலத்தில் கவனம். 1000 விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு, சாதகமா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு நான் சொன்னா கூட அப்பாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும், உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் அதை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ அப்பா எந்த வார்த்தையை சொன்னாலும் அது நல்ல வார்த்தையா இருக்கும்னு மட்டும் மனசார நினைங்க. அவங்க கூட இந்த டைம்ல சண்டை போடுறதோ, அவங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துறதோ, அவங்களை அலட்சியப்படுத்துறதோ தயவு கூர்ந்து வேணாம். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த 1.5 வருஷத்துக்கு பிறகு அது ஆறாத வடுவா உங்க மனசுல மாறி நிற்கும். அதுல மட்டும் கொஞ்சம் தயவு கூர்ந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த டைம்ல அவங்களே கோபமா பேசினா கூட நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அல்லது உங்களுடைய எண்ணங்கள் ஏதா இருந்தா கூட அவங்ககிட்ட கொஞ்சம் நீங்க பொறுமையா கன்வே பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து உங்களுக்குள்ள தேவையில்லாத கிளாஷஸ் அந்த கேது உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ 10ல் இருந்த கேது 9க்கு போனதுனால பட்டம், பதவி, பேர், புகழ் இருந்த அழுத்தங்கள் எல்லாமும் மாறுபடும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். 11ஆம் இடம் லாபத்துக்குரிய அமைப்பை குரு நேரடியா பார்க்கிறாரு. முதல் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு தனுசு ராசிக்கு. ஸோ கண்டிப்பா பைனான்சியல் டெவலப்மெண்ட் இருக்கும். கட்டுக்கட்டா பணம் வச்சு கடவுள் புண்ணியத்துல செலவு பண்ணக்கூடிய காலமா இருக்கும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. ரொம்ப நாள் வெளிநாட்டுக்கு டூர் போகணும், ஃபேமிலியா வெளியில போகணும், இன்வெஸ்ட் பண்ணணும், சொத்து வாங்கணும், பிள்ளைங்களுக்கு நகை எடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல கௌரவமான வாழ்க்கைக்குள்ள வாழ்வீங்கன்றதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கலாம். நான் ஆசை வார்த்தையை காட்டி கோடியில பணம் கொட்டுன்னு சொல்றதை விட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ ஒட்டுமொத்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. தயவு கூர்ந்து இந்த குரு பெயர்ச்சியை நீங்க நல்ல விதமா பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். எந்த வழிபாடுகளை செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் தெளிவா போகும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ பிரதோஷ காலகட்டங்கள் எப்போதாவது வந்துச்சுன்னா அந்த பிரதோஷ காலத்துல போயிட்டு அந்த பிரதோஷ காலத்துல லிங்கத்துக்கும் அந்த நந்தியம் பெருமானுக்கும் செய்யக்கூடிய அபிஷேகத்துல முடிஞ்சா ஒரு படி பால், அருகம்பில் கொஞ்சம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஒரு வில்வ மாலை அந்த உங்க கையால வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க போயிட்டு அந்த பிரதோஷ வழிபாட்டுல கலந்துக்கிட்டு வாங்கலாம். வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் விலகி உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறுபடும். ஸோ அந்த பிரதோஷ காலத்துக்கு போயிட்டு சிவபெருமான் கோவில்ல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு மனதார கடவுளை கையெழுத்து வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சம் பெறக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு மாற்றத்தையும், திருப்பத்தையும், சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமையறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.